இன்றைக்கி நம்ம வீட்டில் குக்கர்லேயே சிக்கன் கிரேவி மாதிரி ஒரு குழம்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த தாளிப்பு அத்தனையும் நம்ம சேர்த்துக்கணுங்க. இதில் பொடியாக கட் பண்ண ஒரு 2-3 வெங்காயத்தையும் சேர்த்து 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு பொன்னிறமாக ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அது வதக்கும் போது நல்லா வாசனையாக தான் இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளியை சன்னமாக அப்படியே கட் பண்ணி கொத்தி விட்டா மாதிரி அதையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா பெரட்டி விட்டு நான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க அதை சேர்ப்பேன். இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு மிளகாத்தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா நானே ரெடி பண்ண மசாலா பொடி, அதாவது பிரியாணிக்கு கறி குழம்புக்கு எல்லாத்துக்குமே இது போடலாம். அதையும் 2 ஸ்பூனை சேர்த்து விட்டு சிக்கனையும் சேர்த்து இப்படி ஒரு பரட்டை அப்படி ஒரு பரட்டை பெரட்டி விடணுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க பேச்சுலர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது சட்டுன்னு வைக்கலாங்க, சீக்கிரமாக ஈஸியாக வைக்கிற மாதிரி தாங்க. இதோட கல்லுப்பு சேர்த்து பொடியாக கட் பண்ண மல்லியை சேர்த்து ஒரு 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 10 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே சிம்மில் வச்சு வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு மூடி போட்டு விசில் விடுங்க. ஒரு 3 விசில் விட்டாவே போருங்க. அதில் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் பச்சை கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும் வாசனை. இந்த 3 விசில் விட்டு எடுத்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கூட்டு பிள்ளை நான் 65 மசாலா ரெடி பண்ணுறேம்மா இங்கே வைங்கன்னு தான் அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. நானே போடுறேன்னு நான் அதை உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒன்றா போடுது பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அப்படியே தனித்தனியாக போடுது. நம்ம கூட ஒன்றோட ஒன்று ஒட்டி போடுவோம், அது நல்லா போடுது. சரி நீயே போட்டு பொரித்து எடுப்பான்னு சொல்லிவிட்டு அது ஒன்றா பெரட்டி போட்டு எடுத்துது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே தளன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே அதோட 65யும் பொரிச்சாச்சுங்க. அப்படியே சுட சுட சோறை போட்டு அப்படியே அதில் நல்லா 2 கரண்டி குழம்பையும் அப்படியே இந்த சிக்கனோட மொண்டு போட்டு 65யும் தூக்கி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி தாங்க நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இந்த பேச்சுலருக்கெலாம் இந்த குழம்பு ஈஸியாக இருக்குங்க செய்யறதுக்கு, சட்டுன்னு செஞ்சிடலாம். அதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படியே எங்கள் பையன்கிட்டையும் 65 கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். நாளை சந்திப்போம்.